குட் மார்னிங் டு ஆல். ஜூலை 9ஆம் தேதிக்கான ஃப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் என்னங்கிறத பார்த்துடலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். கிஃப்ட் நிஃப்டி கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 94 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்குது. டவுஜன்ஸ் ஃபியூச்சர் 33 பாயிண்ட்ஸஸ் பாசிட்டிவில் இருக்குது. நாஸ்டாக் 51 பாயிண்ட்ஸஸ் பாசிட்டிவில் க்ளோசிங் நடந்திருக்கு. யூரோப் மார்க்கெட் நேற்று மூணுமே உங்களுக்கு நெகட்டிவ் க்ளோசிங் தான். ஏஷியன் மார்க்கெட் காலையில் ஓப்பனிங்கில் நிக்கி 1.5% மேலே பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கொரியன் மார்க்கெட் நேற்று ஒரு பெரிய ஃபால், பட் இன்னைக்கு ஒரு 45 பாயிண்டில் ஃப்ளாட்டில் இருக்குது. தைவான் இண்டெக்ஸ் 150 பாயிண்ட்ஸஸ் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பிரெண்ட் க்ரூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 78.68 அப்படிங்கிற டாலரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் இது ஒரு நமக்கு இன்னைக்கு மார்க்கெட்டுக்கும் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ கோல்டு 1% கிட்ட கீழே விழுந்திருக்குது. சில்வருமே உங்களுக்கு நெகட்டிவில் தான் நேற்று க்ளோசிங் நடந்திருக்கு. நிஃப்டி 23,882 நேற்று க்ளோசிங் நடந்திருக்கு. இன்னைக்கு நிஃப்டிக்கான சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,800 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். பட் இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் 23,660 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்க போகும்போது 23,930 ஒரு நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸும் 24,020 அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகுது. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 76,503 நேற்று க்ளோசிங் நடந்திருக்கு. இன்னைக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்க்க போகும்போது 76,300 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். பட் அதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் 75,800 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்க போகும்போது 76,850 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் 77,200 அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.